ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னா மட்டன் குழம்பு தாங்க. இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வடை சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க போடணும். இப்போ வந்து நான் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. பெரிய வெங்காயம் போடக்கூடாதுங்க, குழம்பு இனிச்ச மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் பேஸ்ட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போ வந்து என்ன போடுறோன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாங்க. நல்லா ஒரு 3 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளியாக அரிஞ்சு இது கூட சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கணும்னு பார்த்துக்குங்க. அதனால தான் நான் இது ஸ்கிப் பண்ணாமலே வச்சுருக்கிறேன். நல்லா பச்சை வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கணுங்க. இப்போ வந்து 3 தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க. இது நல்லா வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி வந்து நல்லா கிரேவி மாதிரி வரணும், நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குதுன்னு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்குறேங்க. மட்டனை வந்து இது கூட சேர்த்து இதையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கிட்டேங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க. உங்களுக்கு வந்து இந்த மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் மளிகை கடையில் வந்து சக்தி மசாலா தூள் இருக்கு இல்லைங்க, சக்தி குழம்பு மிளகாய் தூள், ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் அதை வாங்கிக்கோங்க. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தாங்க நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இல்லைன்னா ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வாங்கி உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை போட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. தண்ணியெலாம் ஊற்றாமல் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமேலு மிக்ஸி அரைச்சோம் இல்லைங்க, அதையும் கழுவி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வந்து நல்லா வேகணுங்க கறி. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த கறி வந்து நல்லா வேகிறதுக்காக மட்டன் இல்லைங்களா, அதனால் குக்கரில் மாற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டே குக்கரில் தாளிச்சிருக்கலாம், நான் மறந்துட்டேங்க. அப்புறம் குக்கரில் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. 6 விசில் விட்டு அந்த விசில் வர இடையில இதில் தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் கசகசா, பூண்டு இதாங்க போட்டிருக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இதில் வந்து ஒரு 7-8 விசில் விட்டுட்டேங்க இந்த மட்னு. அதுக்கப்புறம் தாளிப்பு பார்த்துக்கலாங்க. இது வந்து கல்பாசிங்க, எண்ணெய் ஊற்றி கல்பாசி போட்டு நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒன்று அரிஞ்சு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதங்கிக்கிட்டு இது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக வரட்டுங்க. இப்போ வந்து இந்த குழம்பு வந்து இது கூட எடுத்து ஊற்றிக்கலாங்க. வெங்காயத்து கூட இந்த குழம்பு எடுத்து ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச இல்லைங்க அந்த மசாலாவையும் சேர்த்திக்கிறேன்.
இப்போ நல்லா கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மட்டன் மசாலா தேவைன்னா, காரம் பத்தலைன்னா நீங்கள் மட்டன் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. நாங்கள் வந்து அடுப்பில் வச்சுட்டு மட்டன் மசாலா தூள் இல்லைங்க, கடைக்கு போயிட்டோம். நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா தூள் போய் வாங்கிட்டு வந்து போட்டிருக்குறேங்க. அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ மட்டன் மசாலா தூள் போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க. நமக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு இது கூட இப்போ வந்து நான் என்ன போடுறேன்னா, கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் ஒவ்வொரு கைப்பிடி போடுறேங்க. போட்டுட்டு குழம்பு நிறுத்திட்டேன். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மட்டன் குழம்பு ரெடிங்க. நான் வைக்கிற மட்டன் குழம்புல இது ஒரு ஸ்டைலுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். சுட சுட சாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மட்டன் குழம்பு ஊற்றியாச்சு. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நம்ம வீட்டில் சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.